பட் இது வந்து ஃபீவரை தாண்டி என்ன ஆயிடுச்சுன்னா, ஏன்னா நான் ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கேன். எனக்கு வந்து மைண்ட் அங்கே இல்லவே இல்லை. சின்ன குழந்தைக்கு இது வரணுமா? ஆகஸ்ட் ஃபேவரட்ஸ் உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன். போட்டிருக்க இந்த ஷேட் ரொம்ப அழகாக இருக்குல்ல. ஸோ அதுலேயே இன்ஸ்டா லைக்கில் இன்னொரு டார்க்கான ஷேட். இந்த கண்ணு கொஞ்சம் பெருசாக தெரியுதா, இந்த கண்ணு கொஞ்சம் சின்னதாக தெரியுது. எல்லாருக்கும் வணக்கம், வெல்கம் பேக் டு மை சேனல். உங்களை 2 வீக்ஸ் கழித்து இப்போ தான் மீட் பண்ணுறேன். உங்களுக்கு எவ்வளோ சந்தோஷமோ இல்லையோ எனக்கு தெரியாது, பட் எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஒரு 10-15 டேஸாக வீட்டுக்குள்ளேயே பைத்தியம் பிடிச்ச மாதிரி இருந்தது. உங்கள் எல்லோரும் எப்படா மீட் பண்ணுவேன் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். ஃபைனலி அந்த டே வந்துருச்சு. இன்றைக்கி வந்து கொஞ்சம் சீக்கிரமாக எழுந்துட்டேன். கொஞ்சம் வீட்டில் வேலை இருந்தது. ஸோ எப்போவுமே யாழனுக்கு வந்து அவங்க அப்பா தான் பால் ரெடி பண்ணி ரூம்க்கு எடுத்துகிட்டு வந்து கொடுப்பாங்க. பட் இன்றைக்கி நான் வந்து கொஞ்சம் சீக்கிரம் இருந்ததுனால நான் ரெடி பண்ணிட்டேன். அண்ட் யாழன் கொஞ்சம் தூங்கிட்டு இருக்கான் அப்படின்றதுனால அது வரைக்கும் எனக்கு கொஞ்சம் டைம் கிடச்சிது. ஸோ இந்த 10 நாளாக நான் யோசிச்சிட்டே இருந்தேன் இந்த மண்டலா ஆர்ட் பண்ணணும் அப்படின்னு. ஏன்னா நான் இது ப்ரெக்னென்சி டைமில் வாங்கினது. ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்கும் போதெல்லாம் இது உட்காந்து பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. பட் எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகுதுன்னு எனக்கு தெரியல. பட் எனக்கு கலர் பண்ணுறது பிடிக்கும் அப்படின்றதுனால இன்றைக்கி தான் இதை எடுத்து உட்காருன்னே நான் இந்த 10 டேஸ் யோசிச்சுட்டு மட்டும் தான் இருந்தேன். நிறைய தாட்ஸ் இருந்துச்சு. ஸோ அப்போ வந்து என்னால் தாட்ஸாக வந்து இதை பண்ண முடியல. ஸோ இப்போ தான் கொஞ்சம் டைம் கிடச்சிது, அதனால எடுத்து உட்காந்துருக்கேன். அவ்வளோ பேர் மெசேஜ் அனுப்பிச்சிருந்தீங்க. சாரி, என்னால் யாருக்குமே ரிப்ளை பண்ண முடியல. பண்ணுற நிலமையில் நான் இல்லை. என்னாச்சு அப்படிங்கிறதெல்லாம் டீட்டெயிலாக பின்னாடி சொல்கிறேன். ஸோ எனக்கு கொஞ்சம் டைம் கிடச்சதுன்னு எடுத்து உட்காந்தேன். அதுக்குள்ளே யாழன் வந்துட்டான் கிளம்பி. ஸோ அவன் இருக்கிற வரைக்கும் என்னால் எப்படியோ முடிஞ்சதோ அவ்வளோ மட்டும் லைட்டாக கலர் பண்ணிவிட்டு திருப்பி வேலையை பார்க்க போயிட்டேன். யாழன் எப்படி இருக்கான்னு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. எஸ், ஹி இஸ் குட். அவனுக்கு வந்து எல்லாமே ஓகே இப்போது. ஸோ விசாரித்த எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. நான் வந்து இப்போல்லாம் காலையில் வந்து காஃபி குடிக்கக்கூடாது, காஃபி குடிக்கிறத ஸ்டாப் பண்ண முடியல. பட் அதுக்கு முன்னாடி ஏதாவது வந்து குடிச்சிடுறேன். இன்றைக்கி வந்து சியா சீட்ஸ், பீட்ரூட் ஜூஸ் ஒரு நாள் ஆம்லா ஜூஸ் இந்த மாதிரி தான் பிளான் பண்ணியிருக்கேன். அப்புறம் நட்ஸ் அண்ட் சீட்ஸும் வந்து காஃபிக்கு முன்னாடி எடுத்துக்குவேன். ஸோ தட் காஃபியை வந்து எம்டி ஸ்டொமக்கில் குடிக்காமல் இருக்கிறதுக்கு கொஞ்சம் இதெல்லாம் வந்து ஹெல்ப் பண்ணுது. ஹாய், உங்ககிட்டலாம் கொஞ்சம் பேசலாம் அப்படின்னு தோணுச்சு. நிறைய பேர் யூடியூப்பில் கமெண்ட்ஸ் ஆகட்டும், இன்ஸ்டாகிராமில் தான் இன்னும் நிறைய டிஎம்ஸ், என்னாச்சு வீடியோ காணும் அப்படின்னு. நான் ஆக்சுவலாக போன வாரத்துக்கு முன்னாடியே ஒரு வீக் பிரேக் எடுத்தேன். அதுக்கப்புறம் சொல்லியிருந்தேன் கண்டிப்பாக நெக்ஸ்ட் வீக் வந்துடுவேன் அப்படின்னு. போட்ட மறுநாள்லேருந்தே யாழனுக்கு வந்து ஃபீவர், அதனால தான் வர முடியல. அதுக்கப்புறம் ஸ்டோரி போட்டதுக்கப்புறம் நிறைய பேர் மெசேஜ் அனுப்பிச்சிருந்தீங்க, டேக் கேர், யாழன் எப்படி இருக்கான், ஃபாலோ அப்லாம் பண்ணிங்க. பட் என்னால் எந்த மெசேஜுக்குமே ரிப்ளை பண்ண முடியல. அந்த நிலமையில நான் இல்லவே இல்லை. இது வந்து எப்படி சொல்கிறது, கடந்து வரத்துக்கே ரொம்ப டைம் எடுத்துச்சு. ஏன்னா யாழனுக்கு ஃபீவர் வந்தாலே எனக்கு ஒரு மாதிரி ஆகிடும். அண்ட் அவனும் ஒரு மாதிரி இருப்பான். ஸோ அவன் கூடவே, அஃப்கோர்ஸ் எல்லா மாம்ஸ்க்கும் தெரியும்,
ஒரு பேபிக்கு உடம்பு சரியில்லைன்னா நம்ம எப்படி இருப்போம் அண்ட் அவங்க கூடயே ஃபுல் டே இருக்கிற மாதிரி இருக்கும் அப்படின்னு. பட் இது வந்து ஃபீவரை தாண்டி என்ன ஆயிடுச்சுன்னா, யாழனுக்கு வந்து சிக்கன் பாக்ஸ் வந்துருச்சு. சாட்டர்டேவே அவனுக்கு வந்து நான் உங்களுக்கு ஸ்டோரி போட்ட மறுநாளே அவனுக்கு ஜுரம். ஸோ சண்டேலேருந்தே அவனுக்கு ஃபீவர் இருந்தது. எனக்கு ஃபஸ்ட்டு ஃபீவர் தானே இருக்குதுன்னு சொல்லிட்டு அவனுக்கு நான் வீட்டில் எப்போவுமே கொடுக்குற மெடிசன்லாம் கொடுத்து நாங்கள் எப்படி எப்போவுமே வச்சுப்போமோ அந்த மாதிரி தான் வச்சுருந்தேன். நைட் வந்து ஃபீவர் அதிகமாக ஆரம்பிச்சிருச்சு. அதுவும் இல்லாமல் சண்டே என் டாக்டர் இருக்க மாட்டார். சரி பரவாயில்லன்னு சொல்லிட்டு அவங்க இருக்கிற வேறு டாக்டரே வந்து பார்த்தோம். அவங்க வந்து மெடிசன் கொடுத்தாங்க. ஃபீவர் டக்குன்னு இறங்கிருச்சு. ஸோ அவங்க வேறு ஒரு மெடிசன் கொடுத்தாங்க. குரோசன் கொடுத்தும் இறங்கலன்னு சொன்னதுமே வேறு ஒரு மெடிசன் கொடுத்தாங்க, இறங்கிருச்சு. அப்போவே நான் நோட் பண்ணேன் அவனுக்கு வந்து கால்லெல்லாம் கொஞ்சம் சிவப்பாக இருந்தது. நான் மேபி ஏதாவது கொசுக்கடி இருக்குன்னு சொல்லிட்டு பட் ஏதோ ஒன்று இது ஏதோ ஒரு மாதிரி தப்பாக இருக்கேன்னு தோணுச்சு. அப்புறம் சரி நம்ம வந்து ஓவர் திங்க் ஆல்ரெடி நான் ரொம்ப ஓவர் திங்க் பண்ணுவேன் எந்த விஷயமா இருந்தாலும். அப்படி தான் இதையும் திங்க் பண்ணுறோன்னு நினச்சிட்டு விட்டுட்டேன். நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்துட்டு பார்த்தா கையிலலாம் வந்துட்டு அலர்ஜி மாதிரி வந்துருந்துச்சு. ஸோ எனக்கு ஆக்சுவலி அலர்ஜி ப்ராப்ளம் இருக்குது. எனக்கு வந்து சின்ன வயசுலேருந்தே ஸ்கூல்லேருந்தே எனக்கு வந்து கிளைமேட் சேஞ்ச் அப்போது சடனாக கிளைமேட் வந்து சேஞ்ச் ஆகுது, இல்லை வெயில் ரொம்ப பீக்கில் இருக்குன்னா கொப்பளம் வரும் இந்த இடத்துலலாம். ஸ்கூல் டைம்ஸில் சாக்ஸ் நிறைய யூஸ் பண்ணுவோம். ஸோ அந்த டைம்லேருந்தே எனக்கு இருந்திருக்கு. அதனால தான் எனக்கு வந்து எப்போவுமே பார்த்திங்கன்னா ஸ்கின் வந்து ஏதாவது ஒரு காயம் பட்டாலே டக்குன்னு வந்து பிக்மெண்டேஷன் வந்துடும். ஃபேஸில் கூட சரி, ஒரு பிம்பிள் வந்தால் டக்குன்னு பிக்மெண்டேஷன் வந்துடும். ஸோ எனக்கு சின்ன வயசுலேருந்து இந்த ஸ்கின் இஷ்யூ இருக்குது. ஆனால் ஒரு கட்டத்துக்கு மேலே எனக்கு வந்து அது செட்டில் ஆகிடுச்சு. பெருசாக வரதில் வரும். இப்போ கூட ரொம்ப பெருசாக ஸ்கூலில் இருந்த டைம் அளவுக்கு இல்லை. ஸோ எனக்கு இருக்கிறதுனால அதுதான் யாழனுக்கும் இருக்குது அப்படின்னு நினச்சி அதுவே எனக்கு ஒரு மாதிரி இருந்தது. ஐயோ ஏன்னா நான் ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கேன் அந்த ஸ்கின் ப்ராப்ளம்னால த்ரூ அவுட் என்னோடய ஸ்கூல் டேஸில். ஸோ அதுதான் அவனுக்கும் வந்துச்சு. ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அப்படின்னு நினச்சி காலையில் சொன்னேன். பட் ஸ்டில் எனக்கு உள்ளுக்குள்ளே ஏதாவது இது ஒரு வேளை சிக்கன் பாக்ஸாக இருக்குமோன்னு ஒரு தாட் இருந்துகிட்டே இருந்தது. அதனால் சரி ஓகே நம்ம வெயிட் பண்ண வேணாம், டாக்டர்கிட்ட போயிடலாம். நம்ம வந்து இதை வெயிட் பண்ணி வளர விடுறதுக்கு டாக்டர்கிட்ட போய் என்னென்னு கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். அது என்னவாக இருந்தாலும் சரி கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம், அலர்ஜியா இல்லை வேறு ஏதாவதான்னு. ஏன்னா எனக்கு உள்ளுக்குள்ளே தோணிகிட்டே இருந்துச்சு ஒரு வேளை அது சிக்கன் பாக்ஸாக இருக்குமோ அப்படின்னு. ஏன்னா ஃபீவர் வேறு வந்துச்சு அவனுக்கு. சரி காலையில் என் டாக்டர்கிட்ட அப்பாயின்மெண்ட் கூட போடல, ஸ்ட்ரெயிட்டாக போய் பார்த்துட்டு வந்தோடனே அவர் வந்து ஹெச்எஃப்எம்டி அப்படின்னு சொன்னார். ஹெச்எஃப்எம்டினா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது இது வந்து குழந்தைங்களுக்கு வர்றது, பட் ஒரு வகையான அம்மை தான் அப்படின்னு சொல்லிட்டாரு. எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. அதுக்கப்புறம் அவர் பேசின எதுவுமே என் காதில் விழலை. இந்த சினிமாலெலாம் காட்டுவாங்களே ஏதாவது ரொம்ப ஹாப்பி மொமெண்ட்லேயோ இல்லை ரொம்ப ஒரு மாதிரி ஷாக்கிங் மொமெண்ட்லேயோ ஏதாவது ஒரு விஷயம் சொன்னதுக்கப்புறம் நமக்கு காதே கேட்காது. ஒரு மாதிரி ட்ரீமில் போயிடுவோம், இல்லை ஒரு மாதிரி அந்த மொமெண்ட்லேயே இருக்க மாட்டோம். அந்த இது மட்டும் அந்த ஹெச்எஃப்எம்டி அம்மை சிக்கன் பாக்ஸ் மாதிரி தான் இதுவும் சொன்ன உடனே எனக்கு வந்து மைண்ட் அங்கே இல்லவே இல்லை. சின்ன குழந்தைக்கு இது வரணுமா அப்படி தான் இருந்துச்சு. ஏன்னா நம்மளாலேயே அதை வந்து தாங்க முடியாது, உடம்பெல்லாம் வலிக்கும். எனக்கு சின்ன வயசில் வந்திருக்கு. ஸோ அதுவே என்னால் தாங்க முடியல. இவனுக்கு ஒன்றுமே சொல்லக்கூட தெரியாது அப்படின்னும் போது அது எப்படி அவன் ஹேண்டில் பண்ண போகிறான், அவன் கூட சேர்ந்து நாங்கள் எப்படி ஹேண்டில் பண்ண போகிறோம், இது மட்டும்தான் மைண்டில் ஓடிட்டு இருந்தது. அப்புறம் மெடிசன் கொடுத்தாங்க. வீட்டுக்கு வந்து அவர் என்ன சொன்னார்னா, இதுக்கப்புறம் ஒரு 2-3 டேஸ் வந்து ரொம்ப கிராங்கியாக தான் இருப்பாங்க, அப்புறமா தான் செட்டில் ஆகும், ஒரு தேர்ஸ்டேலேருந்து தான் அப்படின்னு. ஸோ நாங்கள் மண்டே வந்து அவன் போகும்போது அவன் ஃபீவர் தான் இருந்துச்சு. ஸோ ஃபீவரோடு சேர்த்து இது கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் ஆக ஆரம்பிச்சிது. ஃபஸ்ட்டு ஒரு 3 டேஸ் அவ்வளோ கஷ்டமாக இருந்தது. ஏன்னா அவனுக்கு வந்துக்கிட்டே இருந்துச்சு, முட்டிலலாம் ஃபுல்லாக, காலில், கையில், அப்புறம் வாயில் இந்த இடத்துல. அஃப்கோர்ஸ் அது பேரே வந்து ஹெச்எஃப்எம்டி, ஹேண்ட் ஃபுட் அண்ட் மவுத் டிசீஸ் தானே. ஸோ வந்துட்டு இங்கே இந்த இடத்துல ஆக்சுவலாக மூக்குக்கிட்ட இந்த மாதிரிலாம் வந்துருந்தது. பார்க்கவே ரொம்ப கஷ்டமாக இருந்தது. இதில் இன்னும் கஷ்டமான விஷயம் என்ன அப்படின்னா, வீட்டுக்குள்ளே யாரும் வரக்கூடாது, நாங்களும் எங்கேயும் போகக்கூடாது. இது இன்னும் கஷ்டமாக இருந்தது. அவனுக்கு வந்து நாங்கள் டெய்லி அம்மா ஜிம் போகிறோன்னு சொல்லிட்டு அம்மா கிட்டே விட்டுட்டு போவோம். ஸோ அவனுக்கு அந்த டெய்லி கம்யூட் இருக்கும், அதெல்லாம் அவன் வந்து ரொம்ப மிஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டான். அவனுக்கு ரொம்ப அதுவே எனக்கு எப்படி சொல்கிறது தெரில. நம்மலாம் வந்து வீட்டுக்குள்ளே லாக்டவுனில் இருக்கும்போது மென்டலி ரொம்ப ஒரு மாதிரி ஸ்ட்ரெஸ் ஆனோம்ல, அந்த மாதிரி அவன் ஆயிட்டானோன்னுலாம் எனக்கு தோணுச்சு. ஏன்னா வெளியே சாவி அவங்க அப்பா எடுக்கிற சவுண்ட், அவங்க அப்பா ஏதாவது இவனுக்காக இளநீ வாங்க போவார், அந்த மாதிரி போகும்போதெல்லாம் அவ்வளோ வந்துட்டு ஓடுவான் பின்னாடியே. பட் அவனை விடவும் முடியாது. ஸோ இது ரொம்ப கஷ்டமாக இருந்தது.
ஸோ இது ரெண்டுத்தையுமே வந்து பேரலாக ஹேண்டில் பண்ணுறது எங்களால் முடியல. எனக்குமே வந்து வெளியே போகாமல் இருக்கிறது ரொம்ப ஒரு மாதிரி மென்டலி டவுன் ஆகிட்டேன் நானும். யாழனுக்கு இப்படி இருக்குது அப்படின்றது ஒரு பக்கம். சுத்தமாக எதுவுமே பண்ண முடியல எங்களால். இந்த 1 வீக்கில் யாழனுக்கு வந்து நாங்கள் டிவியை வேறு போட்டு விட்டுட்டோம். நான் இது வரைக்கும் ஸ்க்ரீன் டைமே அவனுக்கு காமிச்சதில்லை, அவனும் பழகினதில்லை. பட் இப்போ சோஃபா மேலே ஏறி உட்காந்து டிவி போடு அப்படின்னு கேட்குறான். எனக்கும் வேறு வழி தெரியல, எப்படி ஹேண்டில் பண்ணுறது எனக்கு ஒன்றுமே புரியல. 2 பேருமே வந்துட்டு ஒரு மாதிரி எமோஷ்னலாக ரொம்ப டவுன் ஆகிட்டோம். ஃபர்ஸ்ட் 2-3 டேஸ் வந்து எதுக்கு எடுத்தாலும் அழுதுகிட்டே இருந்தான். அவனுக்கு வந்து என்னமோ புரியுது, கை காலெல்லாம் நமக்கு என்னமோ இருக்குது அப்படின்னு அதை அப்பப்போ தொட்டு தொட்டு பார்த்துக்கிறான். ஸோ 1 வீக் வந்து சுத்தமாக இது உங்கள் மெசேஜெல்லாம் நான் பார்த்தேன், பட் என்னால் ரிப்ளை பண்ண முடியல என்னோடய எமோஷ்னல் பிரேக் டவுனால். ஸோ அதனால தான் நான் யாருக்குமே ரிப்ளை பண்ணலை. ஸோ வி வேர் இன் டஃப் ஃபேஸ். பட் இப்போ வந்து கொஞ்சம் செட்டில் ஆகி ஒரு தேர்ஸ்டே ஃப்ரைடேக்கு அப்புறம் கொஞ்சம் நார்மல் ஆகிட்டார் அவர். பட் ஸ்டில் அந்த மார்க்ஸு அதெல்லாம் வந்து அப்போ தான் கொஞ்சம் காய ஸ்டார்ட் ஆச்சு. இப்போ கம்ப்ளீட்டாக காஞ்சிருக்கு. ஸோ அதனால தான் நான் வந்து எந்த வீடியோவும் போடலை. நான் வந்து ஆல்ரெடி ஒரு வீக் வந்து பிரேக் எடுத்தேன். ஏன்னா தங்கச்சியோட என்கேஜ்மெண்ட் அதெல்லாம் இருக்குது அப்படின்றதுனால. கரெக்டாக என்கேஜ்மெண்ட்டுக்கு முன்னாடி வேறு இது வந்துருச்சு. ஸோ சுத்தமாக வந்துட்டு என்னால் ப்ளவுஸ்லாம் ஸ்டிச் பண்ண கொடுத்தா அதெல்லாம் வாங்க போகணும். ஏன்னா டைமே இல்லை, இன்னும் கொஞ்சம் டைம் தான் இருக்குது அப்படின்னும் போது எந்த வேலையுமே பார்க்க முடியல. வீட்டில் ஃபுட்டு வந்து பார்த்திங்கன்னா யாழனுக்கு கஞ்சி சாப்பாடு கொடுக்கணும். ஒரு மாதிரி காரம் இல்லாமல் தண்ணியாக அந்த மாதிரி தான் எதாவது கொடுக்கணும். அவனுக்கு வேறு வாய்க்குள்ளெல்லாம் வந்து புண்ணு வந்துருச்சு. ஸோ அதுக்கேற்ற மாதிரி கொடுக்கணும், தொண்டையிலலாம் புண்ணு இருக்குன்றதுனால அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு என்ன சமைச்சோமோ அதே தான் நாங்களும் சாப்பிட்டோம். 1 வீக்காக ஒன்றுமே ஒரு புளிப்பு இல்லை, காரம் இல்லை, அப்படி தான் சாப்பிட்டோம். கரெக்டாக யாழன் உடம்பு சரியாகிறதுக்கு முன்னாடி தான் என்னோடய மதர்-இன்-லா வந்திருந்தாங்க. அவங்க பொடி அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாங்க. நல்ல வேளை அவங்க எடுத்துகிட்டு வந்தாங்க. இல்லைன்னா நாங்கள் எதுவுமே சாப்பிட்ருக்க மாட்டோம்னு நினைக்கிறேன். வெறும் தோசை பொடி இதுதான் நாங்கள் சாப்பிட்டோம். யாழனுக்கு வெறும் இட்லி, வெறும் தோசை, வெறும் கஞ்சி சாதம் இதுதான் ரொட்டீனாகவே போயிட்டு இருந்தது. அப்புறம் பருப்பு சாதம் நடுவில் மாற்றி மாற்றி. ஸோ இப்படி தான் போயிட்டு இருந்தது. நாங்களும் இதே தான் சாப்பிட்டோம், தயிர் சாதம், பருப்பு சாதம், கஞ்சி சாதம். ஏன்னா எனக்கு எதுவுமே பண்ணவே தோணலை, கிச்சன் பக்கம் போக தோணலை, எதுவுமே பண்ண தோணலை. ஒரு மாதிரி இருந்தது. லாக்டவுனில் கூட நான் இப்படி ஃபீல் பண்ணதே கிடையாது. ஏன்னா லாக்டவுனில் நான் ரொம்ப பிஸியாக இருந்தேன். நான் ஐடியில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். ஒரு நிமிஷம் எனக்கு மூச்சோட கூட டைம் இருக்காது. அப்போ தான் தோணுச்சு, லாக்டவுனில் எல்லாருமே ஒரு மாதிரி இருக்கிற டைமில் நான் வேறு ஒரு உலகத்தில் இருந்தேன். எனக்கு ஒர்க் ப்ரெஷர் அதிகமாக இருந்ததுனால நான் லாக்டவுனே மறந்துட்டேன். பட் அந்த லாக்டவுனை திருப்பி கொடுத்த மாதிரி இருந்துச்சு எனக்கு. இன்னையோட வந்து 9 டேஸ் ஆகுது, இன்னும் நாங்கள் வந்து வெளியே போகல. அவங்க வந்து கடைக்கு மட்டும் ஏதாவது வேணும்னா போயிட்டு வருவாங்க, மற்றபடி எங்கேயுமே போகல, யாரும் எங்கள் வீட்டுக்கும் வரல. ஸோ ஒரு மாதிரி இருக்குது. இன்றைக்கி தான் வந்து என் மதர்-இன்-லா வந்து தண்ணி ஊற்றலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் அவங்களும் வராங்க. ஸோ இதுதான் வந்து அப்டேட். ஏன் வரல, என்னாச்சு, நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. என்னால் பர்சனலாக இப்போ எல்லாருக்கும் ரிப்ளை பண்ண முடியல. எனக்கு அதையே திருப்பி திருப்பி அதை பற்றி பேச வேணாம், அதை பற்றி எல்லாருக்கும் சொல்ல வேணாம் அப்படின்னு தோணுச்சு. ஏன்னா ஆல்ரெடி மென்டலி ரொம்ப ஒரு மாதிரி ப்ரெஷரில் இருந்தேன். ஸோ அதை பற்றி திருப்பி திருப்பி ரிப்ளை பண்ணிகிட்ருக்க வேணாம், அதையே சொல்லின்னு சொல்லிட்டு தான் நான் யாருக்கும் ரிப்ளை பண்ணல. ஹோப் யூ வில் அண்டர்ஸ்டாண்ட். ஸோ இதை தான் சொல்லணும்னு நினச்சேன். நவ் வி ஆர் ஓகே. எப்படா வெளியே போகணும் தான் இருக்குது எனக்கு. அண்ட் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது. என்கேஜ்மெண்ட் நான் நிறைய சொல்லணும் அப்படின்லாம் நினச்சேன். என்கேஜ்மெண்ட் ஒரு சீரீஸ் மாதிரி கொண்டு போகலான்லாம் நினச்சேன். பட் எதுக்குமே வாய்ப்பில்லை. பட் ஸ்டில் நான் இதுக்கப்புறம் என்னெல்லாம் பண்ணுறனோ, ப்ளவுஸ் இருக்குது, அதுக்கப்புறம் வந்துட்டு மேக்கப் நானே தான் போட போகிறேன். என் ஹேருக்கு மட்டும் ஸ்டைலிஸ்ட் வந்து புக் பண்ணியிருக்கேன், தங்கச்சிக்கு மேக்கப் ஆர்டிஸ்ட் புக் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த மாதிரி குட்டி குட்டி அப்டேட்ஸ் மட்டும் நான் வந்து உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ யாழன் இஸ் ஓகே நவ். அண்ட் யாழன் வந்துட்டு எப்படி சொல்கிறது, ரொம்ப ஒரு மாதிரி ஃபீல் ஆகிட்டான். ஸோ அவனையும் வந்து கொஞ்சம் இனிமேல் தேர்த்தணும். அவனோட ரொட்டீனே கம்ப்ளீட்டாக பிரேக் ஆகிடுச்சு. நாங்கள் வந்து எல்லாம் பழக்கி வச்சுருந்தது. ஸோ இதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து திருப்பி பேக் டு ட்ராக் வரணும். நானும் எதுவுமே ஃபாலோ பண்ணுறது, நட்ஸு சாப்பிட்றது அதெல்லாம் எதுவுமே மைண்டில் இல்லை, தண்ணியே குடிக்கிறது இல்லை. ஸோ அந்த மாதிரி தான் போயிட்டு இருந்தது. ஒரு பேபியை அதுவும் தனியாக பார்த்துக்கிட்டு இந்த மாதிரி உடம்பு சரியில்லாத சுச்சுவேஷன் வந்தால் தான் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இல்லைனா கூட வந்து கொஞ்சம் மேனேஜ் பண்ணிடலாம். பட் இந்த மாதிரி உடம்பு சரியில்லை அப்படின்னும் போது தான் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஏன்னா நம்மளே ஆல்ரெடி டவுன் ஆகிருப்போம், இதில் அவங்களையும் பார்த்துக்கிறது தான் ரொம்ப டிஃபிகல்ட் ஜாபாக இருந்துச்சு.
ஸோ ஒரு வழியாக எல்லாம் முடிஞ்சிருச்சு. இதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் ஹெல்த்தியாக இருக்கணும் அப்படின்றது தான் வந்து மைண்டில் ஓடிட்டே இருக்குது. ஸோ ஒரு பயம் இருந்துகிட்டே இருக்குது. இது திருப்பி வந்துடுமோ இல்லை நமக்கு வந்துடுமோ அப்படின்ற ஒரு பயம் வந்து இருந்துகிட்டே இருக்குது. இப்போ அவனுக்கு ஒன்றுனா பார்க்குறதுக்கு நாங்கள் 2 பேர் இருக்கோம். பட் எங்கள் 2 பேருக்கு வந்துருச்சு அப்படின்னா அவனுக்கு கண்டிப்பாக பார்க்க முடியாது. அந்த சுச்சுவேஷனுக்கு போயிடுவோம். ஸோ அதுதான் ஒன்று லைட்டாக வந்து மைண்டில் ஓடிட்டே இருக்குது. ஸோ கொஞ்சம் ரொம்ப பேசிட்டேன்னு நினைக்கிறேன். ஸோ சும்மா இன்றைக்கி வந்து இதெல்லாம் காட்டக்கூடாதுன்னு தான் நினச்சேன். பட் ஸ்டில் ஒரு நார்மல் டே டு டே லைஃப்பில் ஒரு நார்மலாக லைஃப் லீட் பண்ணுறவங்க வீட்டில் வந்து இதெல்லாம் நடக்க தான் செய்யும். ஸோ அதை வந்து காமிக்கலாம் அப்படின்னு தோணுச்சு, சும்மா மினிமலாக. ஸோ அதனால தான் வந்து உங்களுக்கு இதை ஷூட் பண்ணியிருக்கேன் நான். ஸோ எஸ், உங்களுக்கு வந்து இனிமேல் கொஞ்சம் வந்து நான் கன்சிஸ்டண்ட்டாக போட ட்ரை பண்ணுறேன். அண்ட் என்கேஜ்மெண்ட்டு அப்டேட்ஸ் அது எல்லாமும் வந்து அங்கங்கே என்னால் என்னென்ன ஆட் பண்ண முடியுமோ அது எல்லாமே உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ ஒரு 10 டேஸாக வீட்டுக்குள்ளேயே இருந்து இன்னும் ஒரு 4 டேஸ் ஆக்சுவலாக வீட்டுக்குள்ளே தான் இருக்கணும்னு சொல்லியாச்சு. அதனால் வந்துட்டு இன்றைக்கி தான் வந்து ஆக்சுவலாக தண்ணி ஊற்றுறோம். இந்த மாதிரி சுச்சுவேஷனில் யாராவது இருக்கீங்க அப்படின்னா யூ ஆர் நாட் அலோன் அப்படின்னு தான் சொல்ல தோணுது. வேறு எதுவும் சொல்ல தோணலை எனக்கு. பிகாஸ் நாங்கள் வந்து ஒரு டஃப் ஃபேஸ்லேருந்து இப்போ தான் வந்திருக்கோம். இது வந்து சாதாரண விஷயம் தானே அப்படின்னு நிறைய பேருக்கு தோணலாம். பட் ஒரு பேபிக்கு வர்றது அப்படிங்கிறது நமக்கு மென்டலி நம்மளை எவ்வளோ வந்து கஷ்டப்படுத்தும் அப்படிங்கிறத வந்து இன்றைக்கி தான் நான் உணர்ந்தேன். ஓகே, இந்த பழசெல்லாம் விட்டுலாம். நம்ம உடம்பு சரியில்லாமல் போனது எல்லாத்தையும் விட்டுட்டு நியூவாக வந்து ஒரு ருட்டீன் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்றது தான் மைண்டில் அதுக்கப்புறம் வந்துச்சு எனக்கு. எவ்வளோ நாள் தான் உடம்பு சரியில்லை அது சொல்லிகிட்டே இருந்தால் அதே திருப்பி மைண்டில் ஓடிட்டே இருக்கும். ஒரு பாசிட்டிவ் சேஞ்ச் வேணும் அப்படிங்கிறதுக்காக இந்த நாளை வந்து ஒரு ஸ்டார்ட்டாக வந்து நான் எடுத்துக்கிட்டேன். இதுக்கப்புறம் நிறைய கண்டென்ட் பிளான் பண்ணுறது, அந்த மாதிரி என்ன எப்படி நான் டிஸ்ட்ராக்ட் பண்ணிக்க முடியுமோ அந்த அளவுக்கு டிஸ்ட்ராக்ட் பண்ணிட்டேன். ஸோ இன்றைக்கி ஃபுல் வீடு க்ளீனிங். அதனால தான் நான் வந்து பெருசாக இன்றைக்கி வேறு எந்த ஒர்க்லேயுமே கான்சென்ட்ரேட் பண்ணலை. ஜஸ்ட்டு வீடியோ நான் என்ன பண்ணுறோம் அதை வீடியோ எடுத்துகிட்டு ஃபுல் வீடு க்ளீனிங் அண்ட் யானை குளிப்பாட்டுறது இதில் தான் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணோம். யாழனை குளிப்பாட்டி ஒரு 10 டேஸ் ஆகிடுச்சு. இன்றைக்கி தான் வந்து தண்ணியே ஊற்ற போகிறோம் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக அவர் ஃபீல் பண்ணுவார் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. ஸோ ப்ராப்பராக ட்ரெஸ் பண்ணி ரொம்ப நாள் ஆகிடுச்சு. ஸோ அதுக்காக எல்லாமே நான் ரொம்ப எக்ஸைட்டடாக ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டு இருந்தேன். நான் அவனுக்கு குளிக்கிறதுனா ஆக்சுவலி ரொம்ப பிடிக்கும். அந்த தண்ணியில் விளையாடுறது அதெல்லாம் நல்லா பண்ணுவான். பட் ஒரு 10 டேஸாக எல்லாத்தையுமே அவரும் மிஸ் பண்ணார். ஸோ அதுக்காகவே நான் ரொம்ப எக்ஸைட்டடாக இருந்தேன். அவன் எப்படி ஃபீல் பண்ணுவான், அவன் ஜாலியாக இருப்பானா, இதுதான் மைண்டில் ஓடிட்டு இருந்துச்சு. அண்ட் இன்றைக்கி வேலையாக ப்ராப்பர் ரீசெட் இந்த பூஜை ரூமுக்கு கொடுக்கணும் அப்படின்னு நினச்சேன். அப்படியே இதை பற்றின டீட்டெயில்ஸும் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். ரொம்ப நாளாக நிறைய பேர் இதை பற்றி ஸ்பெசிஃபிக்காக கேட்டிருக்கீங்க. லிங்க் கொடுங்க, எங்கே வாங்கினீங்க, அட்ரஸ் சொல்லுங்கள் அப்படின்னா. அட்ரஸ் ஒரு சில ப்ரைவசி ரீசனால் என்னால் சொல்ல முடியாது. அண்ட் இது வந்து நாங்கள் லோக்கல் ஷாப்பில் வாங்கினோம், அதனால் லிங்க்கும் என்னால் கொடுக்க முடியாது. மற்ற டீட்டெயில்ஸ்லாம் உங்களுக்கு அப்படியே போக போக நான் வந்து ஷேர் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு இந்த டாப்பில் இருக்கிற இடத்துல வந்துட்டு நான் என்ன வைப்பேன் அப்படின்றது காமிச்சிடுறேன். அங்கே வந்து ஒரே ஒரு குபேரர் பொம்மை தான் இருக்கும். அதை வந்து நீங்கள் காயின்ஸ்லாம் போட்டு கூட வைப்பாங்க நிறைய பேர் தட்டில் வச்சு. இப்போதைக்கு நான் எதுவுமே ஃபாலோ பண்ணல. இது வைக்கிறதுக்காக தான் அந்த ஸ்டாண்டே நான் வந்து பித்தளையில் வாங்கியிருந்தேன். ஸோ அதனால் இப்போதைக்கு அப்படியே வந்து மெயின்டைன் பண்ணியிருக்கேன். ஃப்யூச்சரில் மேபி அந்த பிளான் இருந்துச்சுன்னா நான் உங்களோட வந்து கண்டிப்பாக ஷேர் பண்ணிக்கிறேன். அண்ட் மேலே வந்து லைட் செட் பண்ணுறதுக்கு ஒரு ஆப்ஷனும் கொடுத்துருக்காங்க. பட் நான் எந்த லைட்டுமே இது வரைக்கும் செட் பண்ணல, அப்படியே தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் ஈஸியாக வந்து லைட் வந்து செட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த குபேரர் பொம்மை பக்கத்தில் டெக்கார்ஸ் தான் கொஞ்சம் இருக்கும். ஃபஸ்ட்டு இந்த 2 எலிஃபென்ட், ஒன்று வந்து பெருசு வந்து தாய்லாண்டில் வாங்கினது, அது பக்கத்தில் இருக்கிறது வந்து குட்டி யாரோ கிஃப்ட் கொடுத்தாங்க.
அண்ட் அந்த பிள்ளையார் வந்து கல்யாணத்துக்கு முன்னாடி நான் என் ஹஸ்பண்ட் கிஃப்ட் பண்ணது. அப்புறம் இந்த புத்தர், ஆக்சுவலாக எனக்கு புத்தர் வந்து இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் பிடிக்கிறது இல்லை. அது ஏன்னா அவரோட ஹிஸ்ட்ரியை கேட்டதுலேருந்து இது எந்த அளவுக்கு உண்மை போயின்லாம் எனக்கு தெரியாது. பட் அது உண்மையாக இருந்ததுன்னா கண்டிப்பாக ஐ ரெக்ரெட் லைக்கிங் புத்தர் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா முன்னாடி புத்தர் அப்படின்றது ஒரு பீஸோட இதுவாக தான் நம்ம எல்லாருமே பார்த்துருப்போம். பட் இப்போ ரீசெண்டாக தான் எனக்கு இந்த ஹிஸ்ட்ரி தெரியும். லைக் வந்து அவரோட ஒய்ஃப் அண்ட் குழந்தைங்களை வந்து விட்டுட்டு தான் அவரோட ஆசைக்காக துறமியம் வந்துட்டார் அப்படின்றது. ஸோ இது அவரோட ஆசையாக இருந்தாலும் அவரை நம்பி இருக்க ஒய்ஃப் அண்ட் குழந்தைங்கள வந்து விட்டுட்டு வந்தது பெரிய தப்பு அப்படின்றதுனால எனக்கு அவர் மேலே இப்போது ரீசெண்டாக வந்து அந்த லைக்கிங்ஸ் அதெல்லாம் எதுவுமே கிடையாது. ஸோ ஜஸ்ட் மை ஒப்பீனியன் உங்களோட ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு தோணுச்சு. ஓகே, இந்த பூஜா ரூம் நாங்கள் கஸ்டமைஸ் பண்ணி வாங்கினதுக்கான மெயின் ரீசனே இந்த ஃபோட்டோ ஃப்ரேம் தான். இந்த ஃபோட்டோ ஃப்ரேம் நம்ம ஊர்லேயும் கிடைக்கும். பட் நம்ம ஊரில் டிஃபால்ட் சைஸ் கொஞ்சம் சின்னதாக இருக்குது. இது பெங்களூரில் வாங்கினது. அந்த ஊரில் வந்து கொஞ்சம் சைஸ் பெருசாக யூஸ் பண்ணுறாங்க போல். ஸோ இந்த சைஸ்க்கு ஏற்ற மாதிரி இங்கே டிஃபால்ட்டாக பூஜா ரூமே இல்லை, ஆல்ரெடி விற்கிறது ரெடிமேடு. ஸோ அதனால் நாங்கள் இந்த சைஸ்க்கு ஏற்ற மாதிரி கஸ்டமைஸ் பண்ணி வாங்கிடணும். ஒரு 2 லேயர் இருந்தால் போதும் அப்படின்னு சொல்லி, சின்னதாகவே எங்களுக்கு இருந்தால் போதும்னு சொல்லி 2 ஷெல்ஃப் மட்டும் வச்சு வாங்கியிருந்தோம். பட் இதில் ஒரே ஒரு தப்பு நான் என்ன பண்ணிட்டேன்னா, நம்ம இந்த இலை படையல் போடுறது இல்லை கற்பூரம் ஏற்றணும்னா வந்து வைக்கிறதுக்கு ஒரு ஸ்லைடிங் ஸ்டாண்ட் மாதிரி இருக்கும் நடுவில். இந்த ஃபஸ்ட்டு ஷெல்ஃபுக்கு கீழேயே வந்து கொடுத்துருப்பாங்க. அம்மா வீட்டிலலாம் அந்த மாதிரி தான் இருக்குது. அதை வந்து நான் கஸ்டமைஸ் பண்ண கேட்க மறந்துட்டேன். அதுக்கப்புறம் தான் வந்து தோணுச்சு. ஸோ நீங்கள் இதை வந்து கஸ்டமைஸ் பண்ணுறீங்கன்னா அந்த மாதிரி ஆப்ஷன் இருக்கிறதா பார்த்து வாங்கிக்கோங்க. இல்லை கஸ்டமைஸ் பண்ணுறீங்கன்னா சொல்லி அந்த மாதிரி ஒன்று வைக்க சொல்லுங்கள். நம்ம வீட்டிலலாம் வந்து விளக்கேற்றுவோம் இல்லை கற்பூரங்கள்லாம் காட்டும் போது அந்த தீப கலசத்தெல்லாம் கீழே வைக்க முடியாது, பேபிஸ் இருக்காங்கன்னா. ஸோ அதை வந்து மேலே வைக்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் மேலே வந்துட்டு நான் வெறும் ஃபோட்டோஸ், கொஞ்சம் சாமி சிலை, விளக்கு அது மட்டும் தான் வச்சுருக்கேன். மற்றபடி என்கிட்ட ஃபோட்டோஸே இருக்காது. அதனால தான் நாங்கள் காம்பேக்டாக வாங்கினோம். அண்டு கீழே இருக்கிறதுல வந்து இந்த பூஜைக்கு தேவையான ஐட்டம்ஸ் எல்லாத்தையும் ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருப்பேன். என்கிட்ட பழைய ட்ரே ஒன்று இருந்தது. அதுலேயே எல்லாத்தையுமே ஆர்கனைஸ் பண்ணிட்டேன். பூஜைக்கு தேவையான திரி, கற்பூரம், அப்புறம் சாம்பிராணி, இது எல்லாமே. ஸோ பாட்டில்ஸ் எல்லாம் ஆல்ரெடி இருந்தது தான். நான் எதுவுமே இதுக்காக புதுசாக வாங்கலை. நம்ம இதுக்காக வந்து எக்ஸ்ட்ராவாக காசு செலவு பண்ணி வாங்கணுன்ற அவசியமும் இல்லை அப்படின்னு எனக்கு தோணுச்சு. அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா ஹைதராபாத்தில் வாங்கினது. எனக்கு இந்த மாதிரி வுட்டில் இருக்கிறதுலாம் ரொம்ப பிடிக்கும். என்கிட்டயும் சாம்பிராணி ஏற்றுறதுக்கு பெருசாக எதுவுமே இல்லை. ஸோ அதனால் வந்து இதை வாங்கினேன். இது நம்ம ஊர்லேயே கிடைக்குது. பட் நாங்கள் பார்த்ததுனால அங்கே வாங்கினேன். அண்ட் திரியெல்லாம் கலெக்ட் பண்ணுறதுக்காக, யூஸ்டு திரியெல்லாம் கலெக்ட் பண்ணுறதுக்காக ஒரு விளக்கு வந்து பழைய விளக்கு ஒன்று வச்சு. அண்ட் இதில் வந்துட்டு ஒரு சீக்ரெட் பாக்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு காமிச்சல கோல்டு கலர் பாக்ஸ். அதில் வந்து எங்களோட விஷயம்லாம் எழுதி போட்டிருக்கோம். ஸோ இப்படி தான் என்னோடய பூஜா ரூமை வந்து ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்கேன். இதோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா அரௌண்ட் 4000 வந்துச்சு. ஏன்னா நாங்கள் கஸ்டமைசேஷன் போயிட்டாலே ப்ரைஸ் கொஞ்சம் அதிகமாக தான் வாங்கினாங்க. மாதத்துக்கு ஒரு வாட்டி இந்த மந்த்லி ஃபேவரட் ஷேர் பண்ணலாம் அப்படின்னு தோணுச்சு. ஸோ இந்த வாட்டி வந்து ஆகஸ்ட் ஃபேவரட்ஸ் உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன். அதில் பியூட்டி ப்ராடக்ட்ஸ் கொஞ்சம் ஒரு சிலது ரீசெண்டாக நான் ட்ரை பண்ணது ரொம்ப பிடிச்சிருந்தது. அது எல்லாத்தையும் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா 2 லிப்ஸ்டிக் வச்சுருக்கேன். ஒன்று வந்து ரொம்ப அஃபோர்டபுளாக வச்சுருக்கேன், ஒன்று வந்து கொஞ்சம் காஸ்ட்லியாக வச்சுருக்கேன். ஸோ இந்த ரேஞ்சில் வச்சுருக்கேன். இதில் வந்து ஃபஸ்ட்டு இந்த ஃபேஸஸ் கனடாவோட கம்ஃபி மேட் வாவ் லிப்ஸ்டிக். ஆமாம், இது வந்து நிறைய இன்ஃப்ளூயன்சர்ஸ் வந்து ப்ரொமோட் பண்ணியிருக்காங்க. பட் எனக்கு இது வந்து ப்ரொமோஷன்லலாம் வரல. நானாக வாங்கி ட்ரை பண்ணணும்னு ட்ரை பண்ணது. இந்த ஷேட் வந்து ஒரு ப்ரௌன் ஷேட். நீங்கள் வந்து ப்ரௌன் லிப்ஸ்டிக்ஸ்லாம் விரும்புவீங்க அப்படின்னா இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ஆல்சோ இது ரொம்ப நேரம் லாங் லாஸ்டிங்காக இருக்கும். இது வந்து ஒரு லிக்விட் லிப்ஸ்டிக். போட்ட மாதிரியே தெரியாது, ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும் உங்களுக்கு. அண்ட் ரொம்ப லைட் வெயிட். உங்களுக்கு வந்து லிப்ஸ்டிக் இருக்குது, ஏதோ ஒன்று லிப் மேலே இருக்குன்ற மாதிரி சுத்தமாக தெரியாது. ஸோ அந்த வகையில் ஐ ஹைலி ரெக்கமெண்ட். அண்ட் இந்த ப்ரைஸ் பாயிண்ட்டுக்கு இது ரொம்ப வர்த் அப்படின்னு சொல்லுவேன். அண்ட் இது வந்து டெய்லி வேர் இல்லை ஏதாவது ஒரு ஒகேஷனுக்கு போடணுன்னா கூட சூப்பராக இருக்கும், ஃபெஸ்டிவ்க்கெல்லாம். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.
அடுத்த லிப்ஸ்டிக் இந்த பிராண்டில் நான் ரொம்ப நாளாக வாங்கணும்னு நினச்சிட்டு இருந்தது. இதில் ஒரு லிப் பாம் கூட ட்ரை பண்ணியிருக்கேன், அது நான் அப்புறமா ஷேர் பண்ணுறேன். பட் இந்த லிப்ஸ்டிக் இது வந்து சிம்ப்ளி நேம் அப்படிங்கிற ஒரு பிராண்ட். இது வந்து ஒரு மேக்கப் ஆர்டிஸ்ட், செலிப்ரிட்டி மேக்கப் ஆர்டிஸ்ட், அவங்களோட ஓன் பிராண்ட். நார்த் இந்தியாவில் இருக்காங்க அவங்க. ஸோ அவங்களோட லிப்ஸ்டிக் இது சிம்ப்ளி நேம் அப்படின்னு சொல்லிட்டு. இதோட லிப் ஷேட் பார்ப்போம். இது வந்து ரோஸ்டட் காஃபி அப்படிங்கிற ஒரு ஷேட். ஸோ நான் முன்னாடி ட்ரை பண்ணது ஒரு மாதிரி கொஞ்சம் டார்க் ப்ரௌன் கொஞ்சம், பட் இது வந்து ரொம்ப லைட் ப்ரௌன், ஒரு மாதிரி நியூட் பிங்க் ஷேட் மாதிரி இருக்குது. ரொம்ப சூப்பராக இருக்குது, ப்ரௌனிஷ் பிங்க். அண்ட் நீங்கள் டெய்லி காலேஜ் ஆஃபீஸில் போகும்போது லிப்ஸ்டிக் ரொம்ப ஹெவியாக வேணாம், கொஞ்சம் லைட்டாக தான் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். பட் இது கொஞ்சம் ப்ரைஸ் வந்து அதிகம் தான், பட் இதுவுமே ரொம்ப லைட் வெயிட், நீங்கள் லிப்ஸில் ஏதோ போட்ட மாதிரி இருக்கவே இருக்காது, அவ்வளோ சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். எனக்கு இது வந்து ரீசெண்ட் டைம்ஸில் ட்ரை பண்ணிவிட்டு ரொம்ப பிடிச்சி போச்சு, அவ்வளோ சூப்பராக இருந்தது. ஐ லவ் திஸ் ஷேட் நிஜமாலே. ஸோ நம்ம வந்து இப்போது எங்கேயாவது டக்குன்னு வெளியே போகிறோம், ப்ரெசன்டபுளாக இருக்கணும் அப்படின்னா இந்த ஷேட் வந்து கண்டிப்பாக நான் வந்து ரெக்கமெண்ட் பண்ணுவேன். ஸோ இது வந்து லிப்ஸ்டிக்கில் 2. அடுத்தது காஜல். இப்போ நான் போட்டிருக்கேன் பார்த்தீங்களா, இது வந்து அதுவும் சிம்ப்ளி நேம் அப்படிங்கிற ஒரு அந்த பிராண்டோட காஜல் தான். இந்த பாருங்க, சிம்ப்ளி நேமோடது. இதுவும் சூப்பராக இருக்கும். இதில் என்னென்னா இந்த பக்கம் வந்துட்டு காஜல் இருக்கும், இந்த பக்கத்தில் 2 ஓப்பன் இருக்குது. மேலே இருக்கிறத திறந்தீங்கன்னா இந்த மாதிரி ஸ்மஜ் பண்ணுற ஸ்பாஞ்ச் கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்கள் காஜல் அப்ளை பண்ணிவிட்டு ஸ்மஜ் பண்ணிக்கலாம். அண்ட் இந்த காஜலை ஷார்ப் பண்ணுறதுக்கு இந்த ஷார்ப்னரும் கொடுத்துருக்காங்க. ஸோ தட் நீங்கள் இந்த காஜல் இருக்குல்ல, கொஞ்சம் இப்படி பண்ணிவிட்டு இதில் விட்டு இப்படி ஷார்ப் பண்ணிக்கலாம். அவ்வளோ சூப்பராக இருக்குது இது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இது. ஸோ இப்போ இதை வந்து நான் ஆல்ரெடி கண்ணில் மேலே போட்டிருக்கேன், பட் ஸ்டில் உங்களுக்கு நான் போட்டு காமிக்கிறேன். அவ்வளோ எப்படி சொல்கிறது, ஒரு மாதிரி ஸ்மஜ் ப்ரூஃப், வாட்டர் ப்ரூஃப். ஆல்சோ உங்களுக்கு வந்து இது நல்லா திக்காக குயிக்காக வந்து போட்டுடலாம். உங்களுக்கு காஜல் போட தெரியாதுன்றவங்க கூட ஈஸியாக வந்து காஜல் வந்து போட்டுடலாம், அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும். அண்ட் இந்த ஷார்ப்னர் தான் ஹைலைட்டே இதில். இதை நம்ம இப்போ க்ளோஸ் பண்ணிடலாம். பாருங்க, நான் கையில் அப்ளை பண்ணி காமிக்கிறேன். ஈஸியாக ஒரு ஸ்ட்ரோக் வந்து அப்ளை பண்ணிடலாம் நம்ம. பாருங்க, கொஞ்சம் திக்காக அழுத்தி போட்டிங்கன்னா ஒரு ஸ்ட்ரோக்லேயே வந்து செம்மையான இது கிடச்சிரும். இப்போ இதை நம்ம அந்த இதை வச்சு பிளெண்ட் பண்ணலாமா? என்னென்னா நீங்கள் உடனே பிளெண்ட் பண்ணணும், ஏன்னா இது வாட்டர் ப்ரூஃப் அப்படிங்கிறதுனால டக்குன்னு பிளெண்ட் ஆகாது. நீங்கள் ஸ்மோக்கி ஐஸ்லாம் க்ரியேட் பண்ணுறீங்கன்னா டக்குன்னு ஒரு ஐ போட்டுட்டு இந்த மாதிரி பிளெண்ட் பண்ணிக்கலாம். ஸோ அவ்வளோ சூப்பரான ப்ராடக்ட் இது. மேலேயும் இதே தான் போட்டிருக்கேன், கீழேயும் இதே தான் போட்டிருக்கேன். செம்ம போல்டான ஒரு ஐ லுக் க்ரியேட் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுறீங்க. பாருங்களேன், இந்த கண்ணு கொஞ்சம் பெருசாக தெரியுதா, இந்த கண்ணு கொஞ்சம் சின்னதாக தெரியுது, ஏன்னா நான் மேலே கீழே ரெண்டுத்துலேயுமே இந்த காஜல் போட்டிருக்கேன். இந்த கண்ணு பாருங்கள் ரொம்ப குட்டியாக தெரிகிற மாதிரி இருக்குது. ஸோ உங்களுக்கு சின்ன ஐஸ்லாம் இருக்குன்னா இதை நான் கண்டிப்பாக ரெக்கமெண்ட் பண்ணுவேன், ரொம்ப ஒர்த்து. பட் இதுவுமே கொஞ்சம் காஸ்ட்லி தான். பட் நீங்கள் வந்து டெய்லி யூஸ்க்கு ரெகுலராக காஜல் போடுறீங்க, காஜல் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா இதை ஒரு வாட்டி வாங்கிட்டிங்கனாலே எனக்கு தெரிஞ்சு இவ்வளோ பெரிய காஜல் இருக்குது, ஆல்மோஸ்ட் உங்களுக்கு 2 months வரும். பைத்தியக்காரி மாதிரியே இருக்கேன். ஸோ கண்டிப்பாக 2 months வரும். ஸோ இதை ட்ரை பண்ணி பாருங்கள், எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அதுவும் பாருங்கள், வெறும் ஐலைனராக போடும்போதே நல்லா இருந்தது, பட் இந்த சைட் பாருங்களேன் அவ்வளோ சூப்பராக இருக்குது, சான்ஸே இல்லை. இது வந்து அவ்வளோ வர்த் த மணி அப்படின்னு சொல்லுவேன் நான். இப்போ நான் இந்த கண்ணையும் போட்டுறேன், இல்லைன்னா பைத்தியக்காரி மாதிரி இருப்பேன். பாருங்கள், நான் பெருசாக எந்த எஃபர்ட்டும் போடல, பட் ரொம்ப டக்குன்னு என்னோடய லுக்கை வந்து எலிவேட் பண்ணி காமிச்ச மாதிரி இருக்குது. ஐ ஹைலி ரெக்கமெண்ட் திஸ். காஜல் லவர்ஸ் இருக்கீங்கன்னா இதை கண்டிப்பாக வாங்கி வச்சுக்கோங்க. பட்ஜெட் தான் கொஞ்சம் ப்ராப்ளம், ஏன்னா நிறைய பேர் என்கிட்ட அஃபோர்டபுளாக கேட்குறீங்க. அஃபோர்டபுள் காஜல்ஸ் இருக்கும், ரெனே நல்லாயிருக்கும். பட் இது ரீசன்ட் ஃபைன்ஸ், நான் வந்து அடிக்கடி மேக்கப் ட்ரை பண்ணி ரிவ்யூலாம் போடுறதுனால இது நிறைய பேர் நல்லா இருக்குன்னு சொன்னதுனால வாங்கினேன். வர்த் த மணி. அடுத்தது இப்போ ரீசெண்டாக என்கிட்ட நிறைய பேர் கேட்குறது நெயில் பாலிஷர்ஸ். இப்போது என்னோடய ஃபேவரட் நெயில் பாலிஷ் நான் ஒன்று ஆல்ரெடி வீடியோ போட்டிருந்தேன். ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா நைக்காவோட இன்ஸ்டா ட்ரை நெயில் பாலிஷ். ஸோ இதுதான் வந்து போட்டிருந்தேன், இது ரீல் போட்டிருந்தேன். நீங்கள் ரீல் செக் பண்ணலான்னா செக் பண்ணி பாருங்கள். ரோஸ் ரூம் 345 அப்படிங்கிற ஒரு ஷேட்.
இதோட லிங்க்லாம் நான் கீழே ப்ளேஸ் பண்ணுறேன். அதுலேயே இன்ஸ்டா லைக்குன்னு ஒன்று இருக்குது. ஸோ இது வந்து இன்ஸ்டா ட்ரை, அதில் வந்து இன்ஸ்டா லைக்குன்னு ஒன்று இருக்குது. இது நான் இப்போ போட்டிருக்க ஷேட். எனக்கு இந்த மாதிரி ப்ளூ கலர்ஸ் கொஞ்சம் பிடிக்குமா, அதனால இது வந்து ரொம்ப லாங் பேக் வாங்கினது, இப்போ வாங்கினது கிடையாது, பட் இப்போ தான் நான் ட்ரையே பண்ணுறேன். ஸோ இது வந்து இப்போ நான் போட்டிருக்கேன் இந்த ஷேட் ரொம்ப அழகாக இருக்குல்ல. ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி கலர்ஸ் பிடிக்கும் அப்படின்னா இதை வாங்கி வச்சுக்கோங்க. இதோட ஷேட் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்வா பாம் 473, ஆக்வா பாம் 473. ஸோ அதுலேயே இன்ஸ்டா லைக்கில் இன்னொரு டார்க்கான ஷேட். இது வந்து ஒரு மாதிரி நியூட் பிங்க், கொஞ்சம் ப்ரௌனிஷ் பிங்க் அந்த டோனில் இருக்குது. இது வந்து நான் நெயிலில் போட்டு காமிக்கிறேன் பாருங்க. கொஞ்சம் ஒரு சிலருக்கு வந்து ரொம்ப லைட் பிங்க் பிடிக்காதுன்றவங்க இந்த ஷேட் போடலாம். லெஃப்ட் ஹேண்டே போடுறேன், சும்மா உங்களுக்காக போட்டு காமிக்கிறேன். இந்த ஷேடும் நல்லாயிருக்கும். இது நான் லாங் பேக் யூஸ் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் ஒரே ஒரு அடி தான் யூஸ் பண்ணேன், பட் அதுக்கப்புறம் யூஸ் பண்ணேன். ஒரு சில நெயில் பாலிஷில் டக்குன்னு 1 or 2 டேஸ்லேயே போயிடும், பட் இது அப்படி கிடையாது. நான் இந்த நெயில் பாலிஷ் வச்சு ஒரு 4-5 days ஆகிடுச்சு, இன்னும் அப்படியே இருக்குது. லேசாக இந்த இடத்துல மட்டும் போயிருக்கு, பட் மற்றபடி அப்படியே இருக்குது. இத்தனைக்கும் நம்ம ஒர்க் பண்ணுறோம் கிச்சனில், அவ்வளோ தண்ணியில் இருக்கும், பட் ஸ்டில் இது வந்து கொஞ்சம் லாங் லாஸ்டிங்காக தான் இருக்குது. ஸோ இதெல்லாம் தான் வந்து உங்களோட ஷேர் பண்ணிக்கணும்னு நினச்சேன். இது வந்து ஆகஸ்ட் ஃபேவரட்ஸ். ஸோ இது வந்து மந்த்லி ஒன்ஸ் கண்டிப்பாக நம்ம பண்ணுறோம். மேக்கப் மட்டும் இல்லாமல் ரேண்டமாக நான் யூஸ் பண்ணுற நிறைய ப்ராடக்ட்ஸோட ரிவ்யூ வந்து இந்த மாதிரி மந்த்லி ஃபேவரட்ஸில் கண்டிப்பாக போடுறேன். இது லாங் பேக் நான் சொல்லியிருந்தேன் போடுறேன்னு, அதுக்கப்புறம் போடவே முடியல. ஸோ இனிமேல் இதை வந்து நம்ம கண்டினியூ பண்ணுவோம். ஸோ இதோட லிங்க் எல்லாமே நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் ப்ளேஸ் பண்ணுறேன். இஃப் யூ வாண்ட் நீங்கள் வந்து செக் பண்ணிக்கலாம். ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் திஸ் வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பார்த்துட்ருக்கீங்கன்னா தட் மீன்ஸ் அ லாட் டு மீ. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். உங்கள் எல்லோரையும் நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறோம். பாய்.